செம்பாவின் வீடு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறேங்க. நான் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு திருச்சி டவுனுக்கு நான் போயிருந்தேன். அங்க என்எஸ்பி ரோட்ல ஒரு ஷாப் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 12 ரூபீஸ் அப்படின்னு ஒரு ஷாப் பார்த்தேன். நான் அந்த சைடு தான் எப்பயும் போவேன், பட் அந்த கடைக்குள்ளார நான் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் போயிருக்கேன். முன்னாடி அந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருந்துச்சு. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 12 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அது வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. எல்லா ப்ரைஸுமே எல்லா திங்ஸோட ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். செம்பாவின் வீடு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட ஹெட் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலோட நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ் 40 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம இது வந்து பெரிய பாட்டிலுக்கு உண்டான முடி. இந்த அளவுக்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா 40 30 அந்த மாதிரி 35 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12 ரூபீஸ் தான். இதுக்கு நம்ம வந்து பழைய பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மூடி இருக்கு வாய் இருக்கிற பாட்டிலாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் லிக்விடை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக. இதை நம்ம ஒன்றா வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைல்ஸு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 12 ரூபீஸ்லேயே இந்த ஃபுல் பாட்டில் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த கேப் வந்து எனக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ்க்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து வாலில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்பூன் நைஃப் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வைக்கிற மாதிரி பார்ட்டிஷன் இருக்குது. 2 பார்ட்டிஷன் இருக்குது. இதுவும் ஜஸ்ட் 12 ரூபீஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கரண்டிங்க 2 வாங்கினேன். ஒன்று வந்து 12 ரூபீஸ். இது வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஜாரணி ஒன்று. இது சட்னி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த கரண்டி யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆயில் கேன் வாங்கினேன். ஒன்று வந்து 12 ரூபீஸு. பெரிய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்லாம் பார்த்தீங்கன்னா 20 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. பட் அந்த வந்து பிளாஸ்டிக் வைஸ் வந்து அது நல்ல குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல. இது வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றி யூஸ் பண்ண போகிறோம். மிஷினுக்கு, தையல் மிஷினுக்கு இல்லை வண்டிங்களில் வந்து ஆயில் போடுறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஓகே, பரவாயில்ல. இந்த விலையில் இது பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சூப் ஸ்பூனு. இதுவும் பார்த்தீங்கன்னா 12 ரூபீஸ் தான். நம்ம பெரிய கடைங்கள்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இது அதே குவாலிட்டி தான் இருக்குது. குவாலிட்டியில் எதுவும் சேஞ்ச் எனக்கு ஒன்றும் தெரியல. 12 ரூபீஸ் தான் இதோட ரேட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்னிலாம் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு வந்து இந்த பாக்ஸ் வாங்கினேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 12 ரூபீஸ் தான். ஓகே, நல்லா இருக்கு. மூடியும் நல்லா ஃபிக்ஸ் ஆகுது. டைட்டாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா 2 காஃபி மக் டீ மக் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ரூபீஸ் தான். ஒன்று வந்து 12. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள்லாம் போய் இந்த பீங்கான் மகெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அதே குவாலிட்டி தான் இது. ஃபினிஷிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நிறைய கலர்ஸ்ல இருக்குது. இது ரொம்பவே வந்து சீப்பா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து ஹேர் பேண்ட் வாங்கினேன். இதுல 12 பீஸ் இருக்கு. இந்த ஹேர் பேண்ட்ல இதுவும் 12 ரூபீஸ் தான். அடுத்து 2 சென்டர் கிளிப் வாங்கியிருக்கேன்.
இது வந்து ஸ்டோன் வச்சிருக்கு, முத்து மாதிரி வந்து பாசி வச்சுட்டு ஒயிட் கலரில் ஸ்டோனும் இருக்குது. இதுவும் 12 rupees தான். ப்ரைஸ் வந்து ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து க்ரீனில் ஒயிட் ஸ்டோன் அந்த மாதிரி மாடலில் இருக்குது. இந்த 2 நெயில் பாலிஷ் வாங்கினேன். எப்பயுமே நம்ம வந்து கம்பெனி ஐட்டம்ஸ் தான் வாங்குவோம், பட் இது வாங்கி பார்க்கலாமே 12 rupees தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ட்ரை பண்ணேன். நல்லா ஷைனிங்காக நல்லா தான் இருக்குது. இது கிளிட்டர் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்குது ஷைனிங்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுவும் 12 rupees தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோலமாவு போடுற ஒரு இது வாங்கணும். இது வந்து பார்டர்லாம் கட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம கோலமாவை வந்து இந்த மூடியை திறந்துட்டு கோலமாவை இதில் வந்து ஃபில் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கேப்பு. இந்த கேப்பை வந்து இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க போடலாம். இந்த மாதிரி நம்ம பார்டர்லாம் வந்து கட்டுறதுக்கு அந்த பொங்கலுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். பொங்கலுக்கு கோலம் போடுறப்ப யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கினேன். இதுவும் வந்து ஜஸ்ட் 12 rupees தான். இப்போ நான் வாங்கின எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 rupees தான். எல்லாமே எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு பொருள் விலை வந்து நீங்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.